ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காடை முட்டை இருக்குல்ல, அதை வச்சு தொக்கு தான் செய்ய போகிறோம். சரிங்களா? அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மதி குக்கிங் அண்ட் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காடை முட்டை, உங்களுக்கு எத்தனை காடை முட்டை தேவையோ அத்தனை காடை முட்டையை தண்ணியில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா வெந்துடும். ஏன்னா வெடிக்காமல் வேகணும்ல, அதுக்கு தான் உப்பு போடுறது. அடுத்தது ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் அந்த தொக்குக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. சரிங்களா? அதில் இந்த மசாலா பொருள் இருக்குல்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, கொஞ்சமாக சோம்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட கொஞ்சமாக கருவேப்பிலை, அதை நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிடுச்சி. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு இப்போது இதில் 2 தக்காளி பழம் கொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை நல்லா கிளறி விட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். இப்போது நம்ம சேர்த்த தக்காளி பழத்தோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் என்னென்ன மசாலா பொருள் சேர்ப்போன்னு பார்த்திங்கன்னா, மல்லித்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா வாசத்துக்காக. அடுத்ததாக இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதோட பச்சை வாசனைலாம் போன பிறகு தேவைக்கேற்ப தண்ணியை ஊற்றி நல்லா சுண்ட வைங்க. அதில் தேவைக்கான உப்பு போட்டுக்கோங்க. சரிங்களா? தேவையான அளவு, உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் இந்த அளவுக்கு கெட்டியான பிறகு நம்ம வேக வச்சு உரித்து வச்சுருந்தோம்ல, அந்த காடை முட்டையை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான சுவையான காடை முட்டை தொக்கு ரெடி.